ஒரு எம்பிக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,4 லட்சம். அவங்களுக்கு அலவன்ஸ், கான்ஸ்டிட்யூன்சி அலவன்ஸ், ரெசிடென்ஷியல் அலவன்ஸ், இந்த அலவன்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 2,4 லட்சம் மேல அவங்க சம்பளம் இருக்கும். இதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்கீம் இருக்கு. எம்பி லேட் ஸ்கீம்ட்டுன்னு. இந்த ஸ்கீம் மூலியமா ஒரு எம்பிக்கும் ஒரு வருஷத்துக்கும் ரூ. 5,00,00,000 மதிப்புள்ள நிதி ஒதுக்கப்படும். அது எதுக்குன்னு தெரியுங்களா? அது அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்குலாம் போகாது. ஆனா அந்த ரூ. 5,00,00,000 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் தொகுதி மேம்பாட்டுக்காக உபயோகம் பண்ண முடியும். அவங்க நேரடியா அந்த பணத்த உபயோகம் பண்ண முடியாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட தான் அந்த பணம் போயிடும். இந்த எம்பிஸ் அந்த பணத்த என்னென்ன மாதிரியான மேம்பாட்டுக்காக உபயோகம் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் மட்டும் கொடுக்க முடியும். இது எல்லா எம்பிக்கும், நீங்க லோக்சபா எம்பியா இருக்கலாம், ராஜ்யசபா எம்பியா இருக்கலாம், இல்ல இளையராஜா அவர்கள் மாரி நீங்க ஒரு நாமினேட்டட் எம்பியா இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த ரூ. 5,00,00,000 வருஷம் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம பத்தி உங்களுக்கு நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய யூடியூப் ஹிட் லிஸ்ட் பிளேலிஸ்ட்ல நான் டீட்டெயில்டா பண்ணியிருக்கேன். நீங்க அங்க வந்து பாருங்க.